ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கெஸ்ட்ரா வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அங்கன்வாடி மையத்தில் 7763 வேக்கண்ட் வந்திருக்கு இல்லையா? இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடி பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்றைக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்றத அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோட பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்திருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இதில் சும்மா ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இதில் வந்து மொத்தம் 3 விதமான காலி பணியிடங்கள். அதாவது அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர். இதற்கு வந்து மாதம் ஸ்டார்டிங் சேலரி என்ன கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி பணியாளருக்கு 7700 குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 5700 அங்கன்வாடி உதவியாளர் போஸ்ட்டுக்கு 4100 வந்து ஒரு வருஷத்துக்கு ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 7700 24,200 வரலும் அந்த போஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அது கூட ஒன்றும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிடைக்கும். பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப். ஒரு வருஷத்துக்கு வந்து டெம்பரரி தான். சரிங்களா? அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இதனோட சேலரி டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதற்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 10th வந்து பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து கேட்டிருக்காங்க. 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 35 வயசு வரலும் இருக்கணும். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் அந்த வகுப்பினராக இருந்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 40 வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 25 வயசுலேருந்து 38 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் அங்கன்வாடி உதவியாளராக இருந்தீங்கன்னா, அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளருக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 40 வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். விதவைகள், ஆதரவற்ற பெண்கள், எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 20 வயசுலேருந்து 45 வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 43 வயசு வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின இன்னும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட் அங்கன்வாடி வேலைவாய்ப்புகள்ன்ற பிளேலிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்கோம். அதுலேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதாவது இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும், இன்டர்வியூ வந்து எப்போ வரும், அதுக்கப்புறம் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, அப்புறம் இதற்கான சேலரிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, இதனோட சேலரி ஸ்லிப்பு, இதை பற்றின நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இதுக்கு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. டோட்டலாக பார்த்தீங்கன்னா, இப்போ 7780க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் தான். இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டா வந்து நம்ம பார்த்துடலாம். அரியலூரில் பார்த்தீங்கன்னா 46 வேக்கன்ட் தான். 10th 12th அதான் அங்கன்வாடி பணியாளர் அண்ட் அங்கன்வாடி உதவியாளருக்கு. ஓகேவா? லாஸ்ட் டேட் வந்து 23 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து செங்கல்பட்டு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, அதில் பார்த்தீங்கன்னா 156 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 23 லாஸ்ட் டேட்டு. சென்னை அங்கன்வாடி, அதில் பார்த்தீங்கன்னா 46 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 23 லாஸ்ட் டேட்டு. கோயம்புத்தூர் அங்கன்வாடிக்கு 300 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 23 லாஸ்ட் டேட்டு. அடுத்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் 114 வேக்கன்சி, 23 லாஸ்ட் டேட்டு. திண்டுக்கல் அங்கன்வாடியில் 235 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. 23 லாஸ்ட் டேட்டு. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் 285. பெரும்பாலும் 23 தான் லாஸ்ட் டேட்டாக வந்து இருக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் 24. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? கள்ளக்குறிச்சியில் 285, காஞ்சிபுரத்தில் 300 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரியில் 113 வேக்கண்ட்டு, கரூரில் 61 வேக்கண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் 200 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மதுரையில் 373, மயிலாடுதுறையில் 150, நாமக்கல்லில் 144, பெரம்பலூரில் 69, புதுக்கோட்டையில் 482 வேக்கண்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 23 வந்து லாஸ்ட் டேட்டாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சத்துணவு சமையல் உதவியாளர், அதுக்குமே செப்பரேட்டாக வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லாஸ்ட் டேட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட்டும் வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், ராணிப்பேட்டையில் 322 வேக்கண்ட்டு, சேலத்தில் வந்து 417 வேக்கண்ட்டு, சிவகங்கையில் 33 வேக்கண்ட்டு, தஞ்சாவூரில் 298 வேக்கண்ட்டு, தேனியில் 120 வேக்கன்சி, திருவாரூரில் 250 வேக்கன்சி, தூத்துக்குடியில் 132, திருப்பத்தூரில் 306,
அதுக்கப்புறம் திருப்பூர்ல 43 வேக்கன்ட்டு, திருவள்ளூர்ல 369 குடுத்துருக்காங்க. திருவண்ணாமலையில அதிகபட்சமா 439 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெள்ளூர்ல 376, விழுப்புரத்துல 200 வேக்கன்சிஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விருதுநகர்ல பார்த்தீங்கன்னா, 200 வேக்கன்சிஸ் வந்து குடுத்துருக்காங்க. 23 லாஸ்ட் டேட்டு. ஈரோட்ல 139 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஏப்ரல் 24 லாஸ்ட் டேட்டு. நாகப்பட்டினத்தில 32 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. 24 லாஸ்ட் டேட்டு. நீலகிரியில 64 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. 24ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. அதுக்கடுத்து தென்காசியில 108 வேக்கன்சி 24ஆம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில 155 வேக்கன்சி ஏப்ரல் 24 லாஸ்ட் டேட்டு. அதுக்கடுத்து திருச்சியில 296 வேக்கன்சி ஏப்ரல் 24 லாஸ்ட் டேட்டு. கடலூர்ல 468 வேக்கன்சி ஏப்ரல் 25 லாஸ்ட் டேட்டு. ஓகேவா? லாஸ்ட் டேட் வாரியா வந்து இதில வந்து இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாக் வைஸும் வந்து சேஞ்ச் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஊர்ல நேர்ல போயிட்டு உங்க பிளாக்ல அ உங்க வேக்கன்சி அதாவது உங்க ஊர்ல வேக்கன்சி இருக்குதான்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அப்படின்ற ஒரு ஆஃபீஸ் வந்து உங்க பிளாக்ல வந்து இருக்கும். அந்த பிளாக்ல போயிட்டு தான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த மாரி தான் வந்து குடுத்துருப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து காட்டுறேன். இதே மாரி தான் வந்து உங்க ஊர்ல வேக்கன்சி இருக்கா? அந்த அங்கன்வாடி மையத்தோட பேர் என்ன? அப்படின்ட்டு அதையுமே வந்து குடுத்துருக்காங்க. அந்த அங்கன்வாடி மையத்தது எந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து குடுத்துருப்பாங்க. இப்போ வந்து உங்க ஊர் வந்து முத்துராமலிங்கபுரம் அப்படின்னா, அது வந்து ஜென்ரல்ல வந்து குடுத்துருக்காங்க. எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம். முன்னுரிமை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, முன்னாள் இராணுவத்தினரா இருந்தா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க வெப்பலாடைன்ற ஊர்ல அப்படின்ற மாரி இருந்தீங்கன்னா, அது வந்து எஸ்சிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வந்து உங்க ஊர்தும் வந்து எந்த கம்யூனிட்டிக்கு வேணாலும் ஒதுக்கியிருக்கலாம். இப்போ வெப்பலாடையில பார்த்தீங்கன்னா, எஸ்சியில இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த மாரி தான் வந்து கண்டிஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க முடுக்கலாங்குளம் அதில பார்த்தீங்கன்னா, எம்பிசியில இருக்கிறவங்க அது வந்து அப்ளை பண்ணலாம். எம்பிசி இல்ல டிஎன்சி அப்படின்ட்டு. ஓகேவா? அது மாரி வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து எல்லா ஊர்துமே இந்த மாரி வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒரு ஒரு ஊர்தும் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி வந்து போட்டிருப்பாங்க. அதனால வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி இங்க சைட்லயும் வந்து குடுத்துருப்பாங்க. யாருக்கு வந்து முன்னுரிமை அப்படின்ட்டு. பாருங்க. அப்பதான் வந்து கரெக்ட்டா வந்து அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் இங்க வெப்பலோடையில வந்து எம்பிசி யாருன்னா அப்ளை பண்ணாங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் தான் வந்து ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். அ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே வந்து குடுத்துருக்காங்க. இன்னும் அப்ளை பண்ணாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி இதில தூர சுற்றளவு அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்க கிராமத்திலேயே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா, உங்க ஊராட்சி இருக்கும்ல, ஒரு ஊராட்சியில இருக்கிற கிராமத்தில வேணா உங்க ஊராட்சியில இருக்கிற பக்கத்து கிராமத்தில வேணா அப்ளை பண்ணலாம். அப்படியும் இல்லன்னா, உங்க ஊராட்சி முடியுது பார்த்தீங்களா? அடுத்த ஊராட்சியோட ஸ்டார்ட்டிங்கில அந்த எல்லையில இருக்கிற ஏதாச்சும் ஒரு கிராமத்தில வேக்கன்சி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்க மாநகராட்சி, நகராட்சி, நகர பஞ்சாயத்துல வந்து இருந்தீங்கன்னா, அதே ஆப்ஷன் தான். உங்க வார்டுல இருக்கிறது நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல பக்கத்து வார்டுல இருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதான் அந்த ஒரு எல்லையில இருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. உங்க லிமிட்ல வந்தா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்டின்ட்டு. பாருங்க, பார்த்துட்டு இன்னும் அப்ளை பண்ணாதவங்கலாம் அப்ளை பண்ணுங்க. இதில ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.